நிலவில் தரையிறங்குவது ஒரு பக்கம் என்றால் அங்கிருந்து சாம்பிள்களை பூமிக்கு கொண்டு வருவது வேற லெவல். இஸ்ரோவின் அடுத்த மெகா பிளான் சந்திரயான் 4. இதில் மொத்தம் 5 மாடியூல்கள் உள்ளன. இந்தியாவின் மிக சிக்கலான விண்வெளி பயணம் இதுதான். நிலவின் மண்ணை எடுத்துக்கொண்டு இந்தியா திரும்புமா? அதற்கான விடை இதோ. சந்திரயான் 4 மிக முக்கிய அம்சம் ஸ்பேஸ் டாக்கிங். 2 விண்கலங்கள் விண்ணில் ஒன்றோடு ஒன்று இணையப் போகின்றன. இது 2 கட்டங்களாக ஏவப்படும். முதலில் லேண்டர் மற்றும் அசெண்டர் மாடியூல்கள் நிலவுக்கு செல்லும். பிறகு மற்ற மாடியூல்கள் விண்ணில் இணைந்து நிலவின் மண்ணை பூமிக்கு கொண்டு வர உதவும். நாம் தரையிறங்கப் போகும் இடம் மான்ஸ் மூட்டோன். இங்குதான் நீர் மூலக்கூறுகள் அதிகம் இருக்க வாய்ப்புள்ளது. நிலவில் மண்ணை சேகரித்த பிறகு அசெண்டர் மாடியூல் நிலவிலிருந்து மேலே எழும்பும். நிலவின் டிரான்ஸ்கிரிப்ஷன். நிலவின் சுற்றுப்பாதையில் காத்திருக்கும் மற்ற பகுதியுடன் இது இணைந்து மண்ணை பத்திரமாக மாற்றும். இறுதியாக இந்த கேப்சூல் பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழையும் போது மிகப்பெரிய வெப்பத்தை எதிர்கொள்ளும். பாராசூட் உதவியுடன் இந்திய பெருங்கடலில் சந்திரயான் 4 பத்திரமாக தரையிறங்கும். இது நடந்தால் நிலவிலிருந்து மண்ணை கொண்டு வந்த 4வது நாடு என்ற பெருமையை இந்தியா பெறும். 2040 இந்தியர்கள் நிலவில் நடப்பதற்கான முதல் படி இதுதான். இந்த சாதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கமெண்ட் செய்யுங்கள். இது போன்ற தகவல்களுக்கு அறிவோமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.